நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இன் ஃபிசிக்ஸில் வந்து த ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ், அதாவது ஒர்க் டன் பை ஃபோர்ஸ்னால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ்ன்றது என்னது வேரியபிள் ரைட்டா, அது வேரியபிள், இது அது இண்டிபெண்ட் வேரியபிள் ரைட்டா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது அந்த எக்ஸை சார்ந்து இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஆன் அன் ஆப்ஜெக்ட் டு மூவ் இட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி இன் ஒன் டைமென்ஷனல் இஸ் கிவன் பை அப்படின்ற மீனிங் தெரியுதா. அதாவது ஃபிசிக்ஸில் வந்து ஒர்க்கு டன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஒரு பொருள் மீது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த பொருள் சர்டன் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது ரைட்டா. அதாவது காஸ் தீட்டான்னு வச்சுக்கேன், சர்டன் டைரெக்ஷன் காஸ் தீட்டாவில் மூவ் ஆகுது. certain distance and certain angle ரைட்டா. certain distance and certain angle மூவ் ஆகுது ரைட்டா. அதாவது ஃபோர்ஸ், அதான் ஒர்க் டன் சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறான், ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன் என் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்தப்படுகிறது, ஒரு விசை செலுத்தப்படுகிறது. அதனால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. டு மூவ் இட், அதை அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வேண்டி, எதுலேருந்து ஃப்ரம் எ பாயிண்ட் ஏலேருந்து ஒரு பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ண வேண்டி நம்ம ஒரு ஃபோர்ஸை செலுத்துக்கிறோம் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்றான். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் ஏ ரைட்டா, ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி ரைட்டா. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ரைட்டா. இதில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபோர்ஸை இந்த ஏன்ற ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கொடுத்து மூவ் பண்ணி இந்த ஏன்ற இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஏன்ற புள்ளியில் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸை கொடுத்து பின்ற புள்ளி வரைக்கும் நகர்த்துறோம் ரைட்டா. புரியுதா. ஆனால் ஒன் டைமென்ஷனல், ஒரே ஆக்சிஸ் ரைட்டா, ஒன் டைமென்ஷனல், அப்போ ஒரே டைரெக்ஷன்ஸ் ரைட்டா. இதில் வேறு எதுவும் கிடையாது. சிங்கிள் டைமென்ஷன், டபுள், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், ஒரே டைமென்ஷன் தான் ரைட்டா. அதனால் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். W = இன்டகிரேஷன், அது ஏ டு பி தானே, ஏலேருந்து பிக்கு தானே நகர்த்துறோம். ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இங்கே இருக்கக்கூடியதை ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நகர்த்துறோம். இங்கே ஏன்ற ஒரு புள்ளியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பின்ற புள்ளிக்கு நம்ம நகர்த்தணும் இந்த ஆப்ஜெக்டை. இதில் ஒரு ஃபோர்ஸ் நான் தர்றேன், இந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்து இங்கே வருது ரைட்டா. இது எப்படி குறிப்பேன், ஃப்ரம் ஏ டு பி தானே இந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்து, அதை இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பி என்ன கொடுக்குறேன், ஃபோர்ஸ் தானே கொடுக்குறேன், எஃப் ஆஃப் எது எக்ஸ்னால் அது எவ்வளோ அது சொல்ல முடியாது, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அது அந்த நகர்த்துறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் கொடுப்பேன். அதனால் இது வேரியபிள் ரைட்டா. எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ நேரம் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன், டிஎக்ஸ், ஒரே டைரெக்ஷன், இன்னும் ஒன் டைமென்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஒரே டைமென்ஷனில் தான் கொடுக்குறேன் ரைட்டா. இவ்வளோ தான் அந்த ஃபார்முலா ரைட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ரிக்வயர்டு ஹியர். இது ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து எந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இது தேவையில்லை. ஏன்னா இது ஒரே ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் போகுது. சிங்கிள் டைமென்ஷனில் போகிறதுனால ஸ்கேலார் ப்ராடக்ட் தேவையில்லை. ஏன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரைட்டா. 2 டைமென்ஷனில் போனால் தான் ஸ்கேலார் ப்ராடக்ட் வரும். மினிமம் 2 டைமென்ஷனில் போகணும். சிங்கிள் டைமென்ஷனில் போகிறதுனால ஸ்கேலார் ப்ராடக்ட் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, அவசியமே இல்லை ரைட்டா. ஸோ the no scalar product is required here. ஏனென்றால் since motion here is in one dimensional, ஒரே டைமென்ஷனில் போகிறதுனால ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு அவசியம் தேவைப்படாது, 2 டைமென்ஷனில் தான் தேவைப்படும் ரைட்டா. அப்போ the work done is the area under the force displacement graph as shown in figure. இந்த work done, இந்த வேலை செஞ்சது இந்த கீழ்கண்ட கிராஃபில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கும். ஒர்க் டன் இந்த ஃபோர்ஸ் தான் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் காஸ் தீட்டா, எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா இப்போ ஒரே டைரெக்ஷன்லாம் ஆங்கிள் தேவையில்லை, இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதை போட்டுக்கோங்க ரைட்டா. அப்போ த ஒர்க் டன் இஸ் த ஏரியா, எவ்வளோ ஏரியாவில் வேலை செய்யப்பட்டிருக்கிறது, அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது எவ்வளோ தூரம் நகன்று இருக்கிறது ரைட்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இங்கே பாருங்கள், இது என்று ஏ என்ற ஒரு புள்ளி, ஏ என்ற ஒரு புள்ளியிலிருந்து, அதான் சொன்னால் ஃபோர்ஸ் ஏ என்ற புள்ளியிலிருந்து இது பி என்ற புள்ளிக்கு நகர்த்தணும் ஒரு பொருளை. இதுதான் ஒரு பொருள், இந்த பொருளை நகர்த்தணும். டிஸ்டன்ஸ் இவ்வளோ நகர்த்தணும்னா அது நேராக நகர்த்தன அவசியம் இல்லை, இது இப்படியே போகுது பாருங்கள். இவ்வளோ தூரம் போய் நகர்ந்தது வருது. ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குது பாருங்கள். ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறது. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு, ஏ என்ற புள்ளியிலேருந்து பி என்ற புள்ளிக்கு நகர்த்துறதுக்காக வேண்டி ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, எஃப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ரைட்டா. அப்போ இந்த ஏரியா கவர் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபோர்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஃபோர்ஸை குறிக்குது ரைட்டா. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு நகர்றதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த பாருங்கள் இவ்வளோ இதில் ஃபோர்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது ரைட்டா. இதுதான் ஒர்க்கு ரைட்டா. இந்த ஏரியா தான் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. நல்லா வேண்ட த ஒர்க் டன் இஸ் த ஏரியா. ஒர்க் டன் இந்த ஏரியா, இந்த கரு போகுது இல்லையா,
இந்த கரு போகுதில் இந்த கருவு இந்த அளவுக்கு ஃபோர்ஸோட கருவு போயிட்டு இதை ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸை குறிக்குது. எவ்வளோ ஃபோர்ஸ், இங்கே இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்து அப்படியே கூட்டிகிட்டே போகுது, அப்படியே போய் இந்த இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதை இந்த ஆப்ஜெக்டை ஏலேருந்து பின்ற டிஸ்டன்ஸுக்கு நகர்த்துறதுக்கு. அப்போ இந்த ஏரியா தான் ஒர்க் டன், இவ்வளோ ஏரியா தான் ஒர்க் டன் சொல்கிறான். ரைட்டா? த ஒர்க் டன் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இருக்குல்ல, ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கிராஃபில் உள்ள இந்த ஏரியா தான் இதை ஒர்க் டன் சொல்கிறாங்க கிராஃபில். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் வாங்க. ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ரைட். நெக்ஸ்ட் த இம்பல்ஸ். இம்பல்ஸ்னால அதே சேம் தான், ஏறக்குறைய சேமாக தான் இருக்கும். த இம்பல்ஸ் கிவன் பை த ஃபோர்ஸ் இன் அன் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்குலேட்டட் பிட்வீன். இது வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம ஃபோர்ஸை தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு பொருளை நகர்த்துவதற்கு நாம் எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்கணும்னு தான் பேசியிருந்தோம். ஆனால் டயத்தை பற்றி பேசணுமா? இதே பொருளை ஏலேருந்து பிக்கு நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளோ நேரம் கொடுத்தோம்னு சொன்னோமா? அது சொல்லணும்ல. எவ்வளோ நேரம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னு சொல்லணும்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம இந்த ஏன்ற புள்ளியிலிருந்து பின்ற புள்ளிக்கு ஒரு எலிமெண்ட், ஒரு அப்ஜெக்டை நகர்த்துவதற்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறோம். அதை ஏரியா தான் ஒர்க் டன் சொல்லியிருக்கான். ஆனால் எவ்வளோ நேரம் கொடுத்த அது வேணும் இல்லையா? அதுதான் இப்போ சொல்கிறான் பாருங்களேன். த இம்பல்ஸ் கிவன் பை த ஃபோர்ஸ் இன் அன் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ இம்பல்ஸ் கொடுக்கப்படுகிறது இன் அன் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்படுகிறது. பை த ஃபோர்ஸால் ஃபோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ நேரம்? இப்போ சொல்லிட்டோன்னா ஃபோர்ஸ் கொடுத்தோம், ஆனால் எவ்வளோ நேரம்? இன்னும் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் குறிப்பிட்ட நேரம். இதே இன்டர்வல் ஆஃப் டைம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த டயத்துலேருந்து இந்த டயத்து வரைக்கும். அப்படி இன்டர்வல் என்னது, இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது ஃபோர்ஸு அப்படின்னு சொல்கிறான். அதான் சொல்கிறேன். த இம்பல்ஸ் கிவன் பை த ஃபோர்ஸால் கொடுக்கப்பட்டுள்ளது. இம்பல்ஸு எப்படி? இன் அன் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? இந்த கேப்பில், அதாவது இது இது 2 நிமிஷம், இது 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, அதான் இல்லை 3 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இதை குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கேல்குலேட்டட் பிட்வீன். இது நம்ம கணக்கிடப்படுகிறது. பிட்வீன் எங்கே கணக்கிடப்படுகிறதுனா பிட்வீன் த இன்டர்வல் ஃப்ரம் T0 டு டைம் TT. ரைட்டா? நல்லா பார்த்துங்க. டீன்றது என்னது? எப்போ இன்டர்வல்னு சொன்னால முதல்ல நான் என்ன சொன்னேன், இன்டர்வல் குறிப்பிட்ட நேரம் சொன்னல. இது இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம். இது வந்து இப்போ இவன் என்ன சொல்கிறான், 0 டயத்துலேருந்து T டைம் வரைக்கும்னு சொல்கிறான். அப்போ டீன்றது மென்ஷன் பண்ணல அவன். ஆனால் 0ன்றது ஆரம்பம், இது ஆரம்பிக்க போகிறான் டைம். நான் முதல்ல என்ன சொன்னேன், 2லேருந்து 5 அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். அப்போ 3 நிமிஷம் கொடுத்துருக்கோன்னு சொன்னேன். இவன் என்ன சொல்கிறான், 0லேருந்து T டைம் வரைக்கும். T வந்து 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ரைட்டா? அப்போ ஒரு டெரிவேஷன் தான் இது. ரைட்டா? அதை எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கான் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இன்டர்வல் ஃப்ரம் T = 0 டு டைம் T. முதல்ல உள்ள T T. ரைட்டா? T1. அதாவது T வந்து 0லேருந்து எங்கே 0 ஆரம்பம் 0, ஆனால் கடைசி எங்கே T1. ரைட்டா? T வந்து 0 ஃபஸ்ட்டு. அதுக்கு T1 வந்து என்னவாகவும் கூட இருக்கலாம். ரைட்டா? நான் புரியலையா என்ன சொல்கிறாங்க இல்லைங்க? இதுதான் ஆரம்பம் டைம். ஆரம்ப டைம் இது 0. T = 0. அப்போது இங்கே T = எண்டு என்னது T1. அந்த T1 ஆனது 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 10ஆக கூட இருக்கலாம். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதுவீங்க? அதே மாதிரி இன்டெகிரேஷன் தான். இம்பல்ஸ் I = இன்டெகிரேஷன் போட்டுக்கணும். இன்டெகிரேஷன் போட்டு என்ன பண்ணணும், அது என்ன டைம் கொடுத்துருக்கான், 0லேருந்து T1 தானே கொடுத்துருக்கான். 0லேருந்து டைம் ஆரம்பத்துலேருந்து T1 வந்து எந்த வேரியேஷன் கொடுக்குறோன்னு தெரியல. ஆனால் அதில் தான் F ஆஃப் டெரிவேஷன் ஆஃப் T dt. ரைட்டா? T வந்து வேறுபடுகிறது. ரைட்டா? ஃபோர்ஸு அண்ட் dt. ரைட்டா? அங்கே F ஆஃப் X dxன்னு கொடுத்துருந்தான் திசையை. ரைட்டா? இதுக்கு திசை கிடையாது இல்லையா? இதுக்கு என்னது, அது அங்கே என்ன இந்த ஃபோர்ஸ் எக்ஸ் F ஆஃப் எக்ஸு dxன்னு கொடுத்துருந்தோம். ஏன்னா ஒரே டைமென்ஷன். இது டயத்துக்கு எது டைமென்ஷன், அதனால் ஃபோர்ஸ் டிடினா டைம் வேறுபடுகிறது. ரைட்டா? அதனால் டிடி. சரி, நெக்ஸ்ட்டு த இம்பல்ஸ் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது இம்பல்ஸ் வந்து ஒரு ஏரியா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா? த இம்பல்ஸ் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் F of t = T. F of t = T தானே? F of t = T. இங்கே பாருங்கள். அதாவது தி இம்பல்ஸ் இஸ் கிவன். இம்பல்ஸ் இன் திஸ் ஏரியா. இம்பல்ஸ் is the area under the force function. அந்த ஃபோர்ஸ் செயல்படக்கூடிய ஏரியா தான் இம்பல்ஸ். அங்கே ஒர்க்கு, இங்கே இம்பல்ஸ். அது எப்படின்னா F of t = T.
டி என்னவா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு டி தானே ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் டி, நீ என்ன கொடுக்குற 5 கொடுக்குறதுன்னா அங்கே 5 மாறுது ரைட்டா, மாறிக்கொண்டே இருக்கிறது ரைட்டா. எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி, டி கிராஃப்ஸ் ஒன் இன் ஃபிகர். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள். இதுதான் டைம் இன்டர்வல் 0லேருந்து டி வரைக்கும் ரைட்டா. ஓ 0லேருந்து டி வரைக்கும் ரைட்டா, T1 வரைக்கும். அதான் சொல்ல இன்டகிரேஷன் 0 to T1. அப்போ எஃப் ஆஃப் டிடி இதுதான் இம்பல்ஸ் ரைட்டா, இந்த ஏரியா இம்பல்ஸ். இதுதான் எஃப் ஆஃப் டி, எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்னன்னு பார்ப்போம். கன்சிடர் எ பார்ட்டிக்கிள், ஒரு பார்ட்டிக்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் எ பார்ட்டிக்கிள் லொக்கேட்டட் இனிஷியலி அட் எ பாயிண்ட் பி ஹேவிங் எ பொசிஷன் வெக்டார். நல்லா ஏற்கனவே பொசிஷன் வெக்டார் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஒரு பார்ட்டிக்கிள் ஸ்பேஸில் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு நீ எப்படி சொல்லுவேன்? அப்படியே பொசிஷன் வெக்டார் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எந்த பொசிஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பொசிஷன் வெக்டார்னா ஆரிஜின்லேருந்து பார்க்கணும். ஒரு பார்ட்டிக்கிள் ஆகாயத்தில் இருக்குது, அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குன்னா ஐ ஜே கே மூணையும் வச்சு எக்ஸு ஒய் இஜெட்டை வச்சு தான் பார்க்கணும். கோஆர்டினேட்ஸ் சொன்னோம் இல்லையா, கோஆர்டினேட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ரைட்டா. இப்போ அதை தான் சொல்கிறான். கன்சிடர் எ பார்ட்டிக்கிள் லொக்கேட்டட், ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கிறது, லொக்கேட்னா அமைந்திருக்கிறது. இனிஷியலி அட் எ பாயிண்ட் ஆஃப் பி, இனிஷியலாக ஆரம்பத்தில் பி என்ற இடத்துல இருக்கிறது ரைட்டா. அதை வேணால் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்க, ஆரம்பத்தில் இந்த பி என்ற இடத்துல இருக்கப்பா. ஆரம்பத்தில் இதுதான் ஆரம்பத்தில் ஆகாயத்தில் இந்த இடத்துல இருக்குது ஸ்பேஸில். இது எப்படி பொசிஷன் வெக்டார் என்னது, அதை என்ன எங்கே கண்டுபிடிப்பேன்? இது ஆக்சிஸில் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் 0 இந்த இருக்குல்ல, 0 ஆக்சிஸ்லேருந்து இதுதான் R1 பொசிஷன் வெக்டார் ரைட்டா. இது என்னது R2. இந்த பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே நகழுது, கியூக்கு நகழுது. ஆரம்பத்தில் பீல் இருக்குது, பிறகு நகண்டு கியூக்கு போகுது. இதனோட கியூக்கு பொசிஷன் வெக்டார் என்னது R2. அப்போ ரெண்டுக்கு உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது R1 ப்ளஸ். அதனால பாருங்கள், ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது டெல்டா ஆர். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது டெல்டா ஆர் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 ரைட்டா. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு இங்கே வரணும் ரைட்டா. கன்சிடர் எ பார்ட்டிக்கிள் லொக்கேட்டட் இனிஷியலி அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் பியில் இருக்குது ஒரு பார்ட்டிக்கிள் வச்சுக்கிறோம். ஹேவிங் பொசிஷன், அதோட பொசிஷன் வெக்டார் என்னது ஆர்னு இப்போ காமிச்சோம் இல்லையா, R1 ரைட்டா, R1 வெக்டார் ரைட்டா. அந்த பார்ட்டிக்கிள் என்ன செய்யுது அட் எ டைம் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு, அது டைம் இன்டர்வல் என்னது டெல்டா டி, ஒரு குறிப்பிட்ட நேரம். டெல்டா டின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ரைட்டா கழிச்சு த பார்ட்டிக்கிள் இஸ் மூவ்டு டு த பாயிண்ட் கியூ. அது எங்கே போயிடுது? கியூக்கு போயிடுது. அந்த பார்ட்டிக்கிள் நகர்ந்து கியூக்கு போயிடுது ரைட்டா. அப்போ ஹேவிங் அதுக்கு கியூக்கு பொசிஷன் வெக்டார் என்னது R2 வெக்டார் ரைட்டா. கு ஹேவிங் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் R2. அது படத்தில் காமிச்சாலே அங்கே வரும். இது நான் திருப்பி முடிச்சுட்டேன். இதுதான் ஒரு பார்ட்டிக்கிள் பியில் இருக்குது, அதோட பொசிஷன் வெக்டார் என்னது R1. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம், அப்போ டெல்டா டி, குறிப்பிட்ட நேரம் கழிச்சு இது எங்கே அது இங்கே கியூக்கு போயிடுது. பிறகு இந்த கியூக்கோட பொசிஷன் வெக்டார் என்னது இதுதானே R2 வெக்டார் ரைட்டா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? டெல்டா டி ஈக்குவல் டு டெல்டா ஆர் ஈக்குவல் டு டெல்டா ஆர் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். எவ்வளவு இதில் நகர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா டெல்டா ஆர் தானே, டெல்டா ஆர் தூரம் டெல்டா டி டயத்தில் நடந்திருக்கு ரைட்டா. டெல்டா ஆர் தூரம் போயிருக்கு. எவ்வளோ நேரத்தில்? டெல்டா டி டயத்தில் போயிருக்கு ரைட்டா. சரி, ஓகே. அதான் போட்டிருக்கான், நல்லா கவனிச்சுக்க. இனி டைம் இன்டர்வல் டெல்டா டி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் த பார்ட்டிகிள் இஸ் மூவ்டு டு த பாயிண்ட் கியூ ஹேவிங் எ பொசிஷன் ஆஃப் R2 வெக்டார். R2 வெக்டார் அதுக்கு இருக்குது ரைட்டா. அந்த பொசிஷன் அந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறான். த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்னது அப்படின்னு சொன்னால் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொன்னால் டெல்டா ஆர் தானே, டெல்டா ஆர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைம் என்னது? டெல்டா டி ரைட்டா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். R2 பொசிஷன் வெக்டார் மைனஸ் R1 பொசிஷன் வெக்டார். திஸ் இஸ் ஷோன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இன் ஃபிகர் 2.34 ரைட்டா.
இந்த 2.34 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பாருங்கள். ரைட், நெக்ஸ்ட் the average velocity is defined as the ratio of the, நல்லா பாருங்கள், இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி போடுறோன்னா இட்ஸ் ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல். இதோட ஆவரேஜ் ரேஷியோ எப்படி போடுவீங்க? எவ்வளோ தூரம் அது நகர்ந்துருக்கோ அது எவ்வளோ நேரத்தில் நகர்ந்துருக்கோ அவ்வளோதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. அது என்னது? எவ்வளோ தூரம் போயிருக்கு, பீலேருந்து கியூ தூரம் போயிருக்கு, ஆனால் எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு டிவைடட் பை அந்த நேரம். அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி, வேறு எதுவும் கிடையாது. அதை சொல்லலாம். தி ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாக அப்படின்னா அஸ் த ரேஷியோ, ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ தான். அஸ் த ரேஷியோ ஆஃப் த, ரேஷியோன்னா உனக்கு யூனிட் கிடையாது தெரியுமா? த ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் நகர்ந்திருக்குன்றதுக்கும் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல், அதனோட எவ்வளோ தூரம் நகர்ந்திருக்கிறது என்ற வெக்டாருக்கும் அது எவ்வளோ நேரத்தில் நகர்ந்துருக்கு என்பதுக்குள்ள ரேஷியோ தான் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அதே போட்டிருக்கான் பாருங்கள், இந்த பாருங்கள், டெல்டா ஆர் வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி. நேற்று சொல்லியிருக்கேன் இல்லையா, வெலாசிட்டி இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ரைட்டா? அப்போ நல்லா பாருங்கள், இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. த டைரக்ஷன் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஈஸ் இந்த ஒரே டைரக்ஷன் தானே, ஈஸ் இந்த ஒரே தான், ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் போய் ஈஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டெல்டா ஆர். இது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டெல்டா ஆர் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இது இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட இது இந்த டெல்டா இந்த இதில் தான் இருக்கும். ரைட்டா? டெல்டா ஆரில் தான் இருக்கும். ரைட்டா? இதுதான் டெல்டா ஆர், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த போயிருக்கா பார்த்தீங்களா, இது டெல்டா ஆரில் தான் இருக்கும்ன்றான். ரைட்டா? சரி, திஸ் இஸ் ஆல்சோ ஷோன் இன் ஃபிகர் 2.4. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடுன்றான். த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த, சேம் தான், டோட்டல் பாத் லென்த் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள் இன் ஏ டைம் இன்டர்வல். அப்போ எவ்வளோ நேரத்தில் இது, அதே சேம் தான் டோட்டல் பாத். அதாவது வெலாசிட்டினா டைரக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஆனால் ஸ்பீடுன்னு வரும்போது த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன் விளக்கப்படுகிறது. அந்த இது ரேஷியோ தான். ரேஷியோ என்ன ரேஷியோ? அதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இதில் டோட்டல் பாத் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள் இன் ஏ டைம் இன்டர்வல் என்னன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது இப்படி போச்சு, இருங்க, இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ரைட்டா? இப்படி எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஏன்னா இது இப்படி தான் போயிருக்கு. ரைட்டா? உண்மையிலையும். ஆனால் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது, வெலாசிட்டின்னு வரும்போது ரெண்டுக்குள்ள அதாவது அது சுற்றி போகிறத நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ ரெண்டுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் எடுப்போம். ரைட்டா? அதனால இது ஸ்பீடு, இதுதான் இந்த வழி தான் போயிருக்கு. ரைட்டா? இதுதான் சொல்கிறான், இதை தான் சொல்கிறான் அவன் ஸ்பீடுன்னு சொல்கிறான். இந்த டைரக்ஷனில் போயிருக்கு. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. The speed na the total the average speed is defined as the ratio of the total path length. மொத்தம் அது பயணம் செய்த தூரம் traveled, total path traveled by the particle in a time interval, குறிப்பிட்ட நேரத்தில். அதை எடுத்துக்கணும். The average speed is என்னது? total path length by total time. சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. கன்சிடர், நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், an object traveling in a semi circular path. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் ட்ராவல் பண்ணுது செமி சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தில் ஒரு வட்டம், செமினா பாதி வட்டம். ரைட்டா? சர்க்குலர் பாத்துனா வட்டம், செமின்னா என்னது? பாதி வட்டம். அப்போ இது இப்படி போட்டால் ஃபுல் வட்டம். ரைட்டா? ஃபுல் வட்டம். அப்போ இது பாதி கட் பண்ணிட்டேன்னா செமி, இது வந்து செமி, இது இல்லை. ரைட்டா? அதுதான் இது செமி. ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ட்ராவல் ஆகி இப்படி போகுதப்பா, செமியில் போகுது. அதை தான் சொல்கிறான். சரியா? அதாவது கன்சிடர் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் இன் ஏ செமி சர்க்குலர் பாத். ஒரு செமி சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது ஃப்ரம் பாயிண்ட் ஓ டு பாயிண்ட் பி இன் 5 செகண்ட்ஸ் அஸ் ஷோன் இன் த ஃபிகர் அப்படின்றான். கிவன் ஃபிகர் கேல்குலேட் த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ரைட்டா? நல்லா கவனிங்க, நான் திருப்பி படிக்கிறேன் உங்களுக்காண்டி. இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் 0ன்ற இடத்துல இருந்து எதை 5 செகண்டுக்குள்ளே இங்கே வந்துடுதப்பா. இப்படி இந்த செமி சர்க்குலர் பார்த்து இப்படியே சுற்றி எங்கே ஓல்ன்ற இடத்துலேருந்து 0 ஓன்ற இடத்துலேருந்து பீன்ற இடத்துக்கு வந்துடுது. இது வர வேண்டிய நேரம் எவ்வளோ நேரத்தில் வருது? 5 செகண்டில் வந்துடுது. ரைட்டா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? கேல்குலேட் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடையும் கவுண்ட் பண்ணுன்றான். பார்ப்போமா? ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு பார்ப்போமா? சரி வாங்க. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்? இப்போ தான் மேலே சொன்னோம் இல்லையா, டெல்டா
டெல்டா ஆர் டெல்டா ஆர் தானே பார்த்தேன், டெல்டா ஆர் பை டெல்டா டி பார்த்தோம் இல்லையா? அப்போ டெல்டா ஆர்னு என்னது இங்கே பாருங்க, டெல்டா அது ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு வி மேலே அம்புக்குறி போட்டுக்கணும். ஏன்னா இதுக்கு இது வெலாசிட்டின்னு என்னது, இது வந்து உனக்கு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ கீழே ஆவரேஜ் ஏவிஜின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு பி அதாவது எதுலேருந்து போகுது, ஓலேருந்து பிக்கு போகுது. அப்போ பியிலேருந்து தான் நம்ம கழிக்கணும் ஆவரேஜ் வெலாசிட்டியை. டெல்டா இங்கே வரங்க, நான் திரும்பி காமிச்சிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இந்த இருக்கு இல்லையா, என்ன போட்டிருக்கான், இது இது எப்படி இருந்தால் டெல்டா ஆர் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். இது ஃபஸ்ட்டு பார்ட்டிகல் இப்போ இங்கே போயிருக்கு. அப்போ இது இதனோட பொசிஷன் வெக்டார். இது அது R2 இது வெக்டார், இது R1 வெக்டார். R2 வெக்டார் எங்கே போயிருக்கு, இதுக்கு R2 வெக்டார் இருந்து R1 கழிச்சா தான் டெல்டா ஆர் கிடைக்கும், வெக்டார் கிடைக்கும். ரைட்டா? டெல்டா ஆர் வெக்டார் பை டெல்டா டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆவரேஜ் வெக்டார். இதை தானே பார்த்தோம், அதான் இங்கேயும் சொல்லியிருக்கான். இந்த வாங்க, the average vector is equal to velocity is equal to v ஓலுன்னு தானே கிளம்பியிருக்கு. அப்போ பி தானே போடணும், rp வெக்டார் மைனஸ் r0 வெக்டார் பை டெல்டா டி. இதுதானே ஃபார்முலா. அப்போ டெல்டா டி என்ன கொடுத்துருக்கான், 5 செகண்ட் கொடுத்துருக்கானா, 5 செகண்ட் ட்ராவல் தான் கொடுத்துருக்கானா. அப்போ 5 செகண்டு. அப்போ டெல்டா ஆர் வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஓ என்னாச்சு 0 0ல தான் கிளம்புது, அது கிளம்புறது 0. அப்போ 0. அப்போ இது என்னது, ஆர்பி என்னது 10 கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, இந்த படத்தில் கொடுத்துருக்கான் பாருங்கள், எவ்வளவு 10 சென்டிமீட்டர். ஜீரோலேருந்து இங்கே கிளம்பி வர்றதுக்கு 10 சென்டிமீட்டர் தூரம் ஆகுறது. ரைட்டா? அது நல்லா பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இது தூரம் டிஸ்டன்ஸை தான் கொடுத்துருக்கான். என்ன நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ரேடியஸ், அதான் டயமீட்டர். ரைட்டா? அப்போ என்ன கொடுத்துருக்கான், ஆர்பி என்ன கொடுத்துருக்கான், அது ஆர்பி வெக்டார் வந்து 10i. அது i இந்த டேரக்ஷனில் தான் இருக்குது, ஒரே சிங்கிள் வெக்டார், சிங்கிள் டைமென்ஷன். i இந்த டேரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில். அப்போது 10i கேப். ரைட்டா? 10i கேப்னு போட்டான். ரைட்டா? அது ஆர்பி. அது R0 என்னது, RO என்னது 0. ஏன் 0 அப்படின்னா, அது கிளம்புனது எங்கேருந்து கிளம்பிச்சு, 0லேருந்து தானே கிளம்பிச்சு. இங்கே பாருங்கள், 0லேருந்து தானே கிளம்பிச்சு, இதுலேருந்து தானே கிளம்பிச்சு, இது எக்ஸ் ஆக்சிஸில் தானே கிளம்பிச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் 0லேருந்து கிளம்புது, இங்கே வருது. ரைட்டா? இங்கே தூரம் எவ்வளவு 10. அப்போது ஆர்பி R0 எவ்வளவு 0. ரைட்டா? RO எவ்வளவு 0, ஆர்பி எவ்வளவு 10. ரைட்டா? இது என்ன, இந்த இது ஐ, இது ஜே, இப்படி வந்தால் கே. ரைட்டா? கேனா இசட் ஆக்சிஸ். ரைட்டா? பார்த்துக்கோ, அதனால் ஐன்னு போட்டான். அது என்ன போட்டிருக்கான் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐ போட்டோன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வி ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னது, விபி மைனஸ் வி ஓ வெக்டார். ரைட்டா? ஆர்ஓ ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆர்ஓ வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி. அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆர்ஓ என்னது 0வா அது போச்சு. அப்போ ஆர்பி என்னது 10, அந்த 10 தான் நிற்கும். 10 மைனஸ் 0 தான் 10. அப்போ 10i. ரைட்டா? அப்போ சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்கான். அப்போ 10i சென்டிமீட்டர் டிவைடட் பை 5 செகண்டு. அப்போ என்னது 2i சென்டிமீட்டர் பெர் செகண்ட். அது மேலே வச்சுன செகண்டு எஸ் மைனஸ் 1 ஆயிரும். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஈஸ் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதான் ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ வச்சு, பாசிட்டிவ் டைரக்ஷனில் வந்துருச்சு. ஏன்னா நேர்கோடு. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கூட அந்த பாத்தில் எடுக்கக்கூடாது. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு என்னது, இது நேராக போகிறதுக்கு பிறகு வெலாசிட்டி நேராக வந்துருச்சு, இது முடிஞ்சிடுச்சு இப்போதைக்கு. இன்னும் ஸ்பீடை கவுண்ட் பண்ணணும் எப்படி அப்படின்னா, ஸ்பீடு இப்படி வரும். எப்படி ஸ்பீடை நம்ம கவுண்ட் பண்ணி இப்படி வரும், ஸ்பீடு இப்படி தான் வரும். ரைட்டா? ஸ்பீடுனா எல்லா பார்த்தும் இடம் வரணும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன சொல்கிறான், த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த். டோட்டல் பாத்தில் அந்த கரு சுற்றி வரணும். ரைட்டா? டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டைம் டேக்கன். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது என்பதை தான் பார்க்கணும். அப்போ இந்த பாத் எப்படி இருக்குது, செமி சர்க்குலராக இருக்கா, பாதி வட்டமாக இருக்கா. பாத்துன்றது என்னது, பாதி வட்டமாக இருக்கிறது. என்னால் பாருங்கள், பாத்துன்றது அது
நீ அதாவது வெலாசிட்டின்னு வரும்போது இப்படி எடுத்துக்கிறணும், நேராக வர்றது. இப்போ ஓலேருந்து நேராக வர்றதா வெலாசிட்டி. அதை தான் நேராக எடுத்துக்கிட்டோம், 10ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இது வெலாசிட்டியில் ஸ்பீடுன்னு வரும்போது இது மொத்தத்தை எடுக்கணும். அப்போ இது தூரம் எவ்வளவு தெரியாது. இது கொடுத்துட்டான் 10ன்ட்டு நம்ம எடுத்துட்டோம் வெலாசிட்டியை. இப்போ ஸ்பீடு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது ஆஃப் சர்க்குலர்னு கொடுத்துருக்கான், இது ஃபுல் சர்க்குலர். ஃபுல் சர்க்கிளுக்கு என்னது 2πr, இது சர்க்கம்பரன்ஸ் என்னது 2πr. அப்போ ஆஃபுக்கு என்னது, ஆஃப்னு என்னது வெறும் πr. எது ஆஃபுக்கு அளவு πr தானே. இதுக்கு ஒரு πr, இதுக்கு ஒரு πr, ரைட்டா, ஆஃப். அப்புறம் 2πr, மொத்த சர்க்கம்பரன்ஸ் எவ்வளவு 2πr. நான் பாதி இதை எடுத்திருக்கேன், அப்படின்னா வெறும் πr தான், ரைட்டா, வெறும் πr தான் இருக்கும் இதுக்கு. இதனோட சர்க்கம்பரன்ஸு ஆஃப் சர்க்கிளுக்கு πr, ரைட்டா. அப்போது ரேடியஸ் எவ்வளவு, இங்கே பாருங்க, ரேடியஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஏன்னா இங்கே பாருங்க, இது வந்து டயமீட்டர் 10. ஆஃப் சர்க்கிள்னு சொன்னால் என்னது டயமீட்டர் தானே, இது 10. அப்போ ரேடியஸ் எவ்வளவு 5 πr, ஆஃப் πr, அப்படின்னா πr, ரைட்டா. 5r, அப்போ 5π, ரைட்டா. 5π தானே வரும், பார்த்துக்கோங்க. அப்போ என்ன போட்டிருக்கான் இங்கே பாருங்கள், அந்த ஆவரேஜ் ஸ்பீட்ஸுக்கு டோட்டல் பாத் டிவைடட் பை டைம் டேக்கன். டைம் டேக்கன் 5 செகண்ட் கொடுத்துட்டான், அது கீழே 5 போட்டாச்சு. அப்போ மேலே 2πr போடணும். அப்போ இது ஆஃப், அப்படின்னா 2 வராது, வெறும் πr தான் வரும், ரைட்டா. எவ்வளோ வரும், வெறும் πr தான் வரும். அப்போ வெறும் πr வந்துச்சுன்னு சொன்னால் ஆருக்கு எவ்வளவு, இங்கே தான் 10 கொடுத்துருக்கான். 10ன்னு என்னது ஆஃப் சர்க்கிளில் ஓலேருந்து பி வரைக்கும், அது டயமீட்டர். ரேடியஸ் என்னது 5. அப்போ அந்த மாதிரி 5π போட்டான், 5π சென்டிமீட்டர். அப்போ 5π சென்டிமீட்டர் கீழே உள்ள 5 மேலே வந்து 5 அடி விட்டு போயிருமா. அப்போது π சென்டிமீட்டர் s-1 equal to 3.14 சென்டிமீட்டர் s-1. நோட் தட் த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தேன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போது இந்த ஸ்பீடோட மேக்னிடியூட் வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஆவரேஜ் ஸ்பீடோட, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஆவரேஜ் ஸ்பீடோட மேக்னிடியூடானது ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூடோட அதிகமாக இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க, அதிகமாக இருக்கா, 3.14 இருக்குது. அங்கே என்ன இருக்குது, 2i சென்டிமீட்டர் இருக்குது. இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது மேக்னிடியூட் 3, அங்கே 2. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட மேக்னிடியூடு கூட இருக்கிறது. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இது அடுத்ததில் பார்க்கலாம்.